அடியே கமலா வாங்க. இப்ப எதுக்கு இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? பிள்ளைகளுக்கு என்ன குறை? பொம்பளை பிள்ளை வளர்த்தி நல்ல அடக்கமான பிள்ளையா? எங்க உன் மயன் படிப்பறிவுக்கு அவனுக்கு சம்பந்தம் இருக்கா? முதல்ல ஏங்க என் பிள்ளைய குறைச்சலன்னா உங்களுக்கு தூக்கமே வராதா? பிள்ளையே இல்லடி முதல்ல எனக்கு. என் பிள்ளைய இல்லங்கறீங்களா? சரி நான் பெத்த என் மகன் எங்க? என் ராசாத்தி எங்க? ஆத்தா பா பாரு சந்த ஓடியா ஓடியா அப்பாடா தருதலை இவேல பண்றான் என் செல்ல ராசா. டேய் உன்னை யாரா கூப்பிட்டாப்ப? இங்க வா நீங்க வா நீங்க மலைக்கு கூட அவன் பள்ளிக்கூடத்து பக்கம் ஒதுங்கினது இல்ல. ஆளு கெட்டப்ப பத்தியா? எல்ஐசி ஏஜென்ட் கணக்கா? ஏங்க உங்க பொண்ணு மட்டும் அப்படியே படிச்சிருச்சு, என் பையன் மட்டும் படிக்கல. என் பிள்ளை என்னைக்குமே இது டாட் லிட்டில் பிரின்சஸ். ஆம்பளை சிங்கம். மொத்தத்துல நாங்க யாருமே படிக்கல அவ்வளவுதானப்பா. படிப்பு கூட சம்பந்தம் இருக்காடா? அடக்கம்னா என்னன்னு தெரியுதா? ஐயன் வள்ளுவன் சொன்னாரு கற்க கசடரன்னு. அந்த குரலாச்சு தெரியுமாடா உனக்கு? டாய் சரி அப்பாக்கா ஒரு நீ இது வரைக்கும் வாழ்க்கையில திருக்குறளும் படிச்சதில்ல, அறிவுக்கு உனக்கு சம்பந்தம் இல்ல. உனக்கு ஒரு வேலை தர்றேன், அதையாச்சும் செய்யறியா? உனக்கு பிறந்திருக்கேன் எப்படிப்பா அறிவு இருக்கும்? சரி பாத்துக்கடா அவன் கிடக்க நம்ம தருதல. உனக்கு ஒரு வேலை சொல்ல, அதை நீ உருப்படியை செஞ்சுட்டேனா போதும்டா. நீ இதுல ஒத்துக்கிறடா. சொல்லுங்கப்பா. நீங்க என் மக நான் பெத்த தங்கம் கல்யாண பருவத்துக்கு வந்துருச்சு. அதனால நீ என்ன செய்யணும்னா எனக்கா ஒரே ஒரு வேலை மட்டும் செய். உன் தங்கச்சிக்கு, ஏன்னா அப்பா பிசினஸ் வச்சேமா பர்மா வரைக்கும் போறேன். அப்பா வர்றது கொஞ்சம் வருஷம் ஆகும். அதனால நீ என்ன செய்யற, தங்கச்சிக்கு அழகான அருமையான மாப்பிள்ளை எப்படி இருக்கணும்? நல்லா கேட்டுக்க. ஐயன் வள்ளுவனுடைய திருக்குறள் முக்கியமா தெரிஞ்சிருக்கணும். திருக்குறள் தெரியாம தமிழ் மண்ணில் வாழ்றதே மிகப்பெரிய சாபகீடு. படிப்பு இருக்கணும். நம்மள இவ்வளவு பெரிய செல்வந்தர்கள், செல்வம் சில்ற பழக்கம் கண்டிப்பா இருக்கணும். அது மட்டும் இல்லடா, என் தங்க ராசாத்தி, என் தங்கத்தை தவிர அதை வேற யாரையும் பார்க்கவே கூடாது. அப்படியான ஒரு மாப்பிள்ளைய நீ பார்த்தாதான் இந்த வீட்டில் உனக்கு சோறு, இல்லைன்னா உனக்கு சோறும் இல்லை ஒண்ணும் இல்லை. ஓடி திருக்குறள் நல்லா படிச்சிருக்கணும். சங்கீதம் பாட தெரிஞ்சவரா இருக்கணும். சங்கீதம் வித்வான்கள் நம்மலாம். சரிப்பா. அடுத்து மிக முக்கியமானது காசு புழக்கம், சில்லற புழக்கம் கண்டிப்பா இருக்கணும். காசு புழக்கம் நிறைய இருக்கணும். தங்கச்சியை தவிர வேற யாரும், அதுதான் முக்கியம். என் தங்கத்தை தவிர வேற யாரையும் அவன் பார்க்கவே கூடாது. பொறுப்பு சொல்லிட்டீங்கல்ல மாப்பிள்ள பாக்குறியா? பாத்தா வா தங்க ஓடி பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே. பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே. குண்டம் என்னும் எலும்போடு சபை நரம்புதிரமும் அடங்கிய உடம்பு பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே. அத்தனை செல்வம் நான் விட்டுக்கு செல்வது எவ்விடத்தில், வெறும் உள்ளது என்னிடத்தில். ஒரு முறையா அருமுறையா மறுபடி மறுபடி பிறப்பெடுத்தாய். ஒரு வாழ்க்கையும் பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே. நான் ஒரு பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே.
என்னம்மா வழிநடுக பெரிய பெரிய பாறங்கள்லாம் இருக்கு. ஐயோ, கண்ணு தெரியாத நான் உன்னை வச்சுக்கிட்டு காப்பாத்துறதுக்கு படுற கஷ்டம் இருக்கு. நம்ம 2 பேரும் சாப்பிட்டு 1 வாரம் ஆச்சா, அதனால நம்ம 2 பேரும் சாப்பிட்டு 1 வாரம் ஆச்சுன்னா யாராவது நம்புவாங்களா? வேற வழி இல்லையே சரி, அண்ணே. நம்புனாத்தான் சோறுன்னு நான் நம்ம நம்பிட்டேன். 2 பேரும் துரும்பா இழைச்சிட்டோம் சாப்பிடாம. நாய்களும் நரிகளும் சூழ்ந்த இந்த உலகத்திலே வயசு பிள்ளை உன்னை வச்சுக்கிட்டு நான் எப்படிமா காப்பாத்த போறேன்? காலகாலத்துல உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க. கல்யாணம் வேணானே, கண்ணு தெரியாத உங்களை விட்டுட்டு 5000 ரூபாய்க்கு அடிக்கிறாரு. கல்யாணம் பண்ணிக்கிறது. நீ அப்படி சொல்லக்கூடாதுமா, நீ அப்படி சொல்லவே கூடாது. நான் சொல்றேன் தங்கச்சி, அடிக்கடி எங்க போயிடுற? அம்மா ஐயா, கொஞ்சம் பிரியாணி இருந்தா போடுங்க ஐயா. ஐயா யாரியா? வாங்க ஐயா. என்னய்யா தர்மம் பண்ணீங்களா ஐயா? இன்னையிலிருந்து உங்களுக்கு நல்ல காலம் தொடங்கிருச்சுங்க ஐயா. வந்தது வந்துட்டீங்க, ஏதோ உங்களால முடிஞ்ச. தங்கச்சி, அந்த ஆள் சைஸே சரியில்லை. தட்டில் இருக்க காசு எடுத்துட்டு என் போல கவனமாயிடும். ஐயா ஐயா, எதுக்கு நீங்க கவலைப்பட வேண்டாம். ஆமா, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கணும். என்னையா கேட்க போறீங்க? நீங்க எதுக்காக பிச்சை எடுக்கிறீங்க? டைம் பாஸ் தான், வேற என்ன? என்னையா கேள்வி? சோத்துக்கு இல்லாம பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் என்ன கவர்மெண்ட் வேலைக்கு எழுதி போட்டு காத்துக்கிட்டா இருக்கேன்? வரும் கேட்கிற கேள்வியை பாருமா. சாப்பிடவே இல்லை, பசி மயக்கம். உங்க உடம்ப பார்த்தாவே தெரியும். கவலையப்பட வேண்டாம். கவலை நான் படணும், உங்களுக்கு என்ன கவலை? அவரே அருமையா பாடுறீங்க. ஆமா, உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு இல்லையா? என்ன எதிர்கால இருக்கிறதே தெரியல, நீ எதிர்காலம் எங்கேயா தெரிய போகுது? அது நான் சொல்றேன், உனக்கு நான் நல்ல வழியை நான் காட்டுறேன். நீ எதுக்கு கவலைப்பட வேண்டாம். உன்னை நான் எங்க வீட்டுக்கு கூட்டி போறேன். எதுக்குயா? அதோட நீங்களும் எங்களோட குடும்பத்தோட சேர்ந்து பிச்சை எடுக்க போறீங்களா? எனக்கு கிரகமானா அப்புறம் நல்ல விஷயம் சொல்லவே விட மாட்டேங்க. எதுக்குயா கூப்பிடுறீங்க? என் தங்கச்சியை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம். என்னடா தவணை முறையில் சிரிக்கிற? என்ன எதுக்கு சிரிப்புன்றேன்? வள்ளுவர் சொல்லியிருக்காரியா, என்னன்னு? இடுக்கன் வருங்கால் நகுகன்னு அழகா சொன்னான். துன்பம் வரும்போது வள்ளுவன் சிரிக்க சொல்லியிருக்கான். இந்த கண்ணில்லாத கபோதிக்கு யாராவது பொண்ணு கொடுப்பாங்களா ஐயா? கேள்விப்பட்டீங்களா ஐயா? கொடுப்பேன், கவலைப்படாத, நான் இருக்கேன், கவலைப்படாத. நீ இருப்ப, நான் இருப்பனா? அதுதான் தெரியல. அண்ணே கவலைப்படாத. அண்ணே, என்ன உங்களுக்கு மட்டும் பொண்ணு கிடைக்குதே, எனக்கு மாப்புள்ள. நான் இருக்கேன், ஏன் கவலைப்படுற? அலையாடு. ஒரு இழுச்சாயம் மாட்டிருக்கானா இல்லையா? ஐயா, பேசுறதுக்கெல்லாம் நேரம் இல்லை. ரொம்ப நீங்க ஒத்துக்கிட்டீங்க, உங்க வீட்டில் இருக்க ஆளுங்க ஒத்துக்குவாங்களா ஐயா? அதுக்கு உன்னை முதல்ல ஆளை மாத்தணும், செட்டப்பை மாத்தணும், கெட்டப்பை மாத்தணும். நான் எந்த செட்டப்பையா மாத்த போறேன்? இதுக்கு மேல நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். ஐயா, என் பேரு கூட என்னன்னு தெரியாம என்ன கூட்டு போறீங்களே. ஆமா, உன் பேர் இருக்கட்டும், உன் தங்கச்சி பேரை சொல்லு முதல்ல. என் பேரு கோடீஸ்வரி. விளக்கம்மா, அதுக்கு பேரு பட்டு குஞ்சம்மா. கோடீஸ்வரி, அதுவும் இவ்வளவு நீளத்துல நீட்டி முளக்கிறிய. பேர்லயாவது இருக்கட்டும் என்னதான். சரி ஐயா, உங்க பேர் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நல்ல கண்ணன். சரி வா, வர்றேன் ஐயா. வா. அப்படியே அம்மா, ஒரே ஒரு முக்கியமான விஷயம். எங்க வீடு கொஞ்சம் சங்கீத பாரம்பரியமான குடும்பம். அங்கே வந்து பாட்டெல்லாம் பாடு. இந்த அம்மா தாயே அதை மட்டும் கொஞ்சம், இது எங்க குலவசனம், அது சொல்லாம இருக்க முடியாது. அதை மட்டும் சொல்லாம இரு. அம்மா தாயே கருமாரி அருள் தர வேண்டும் மகமாயி.